உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பிரான்ஸ் மொரோக்கோ நாடுகளுக்கிடையில் இப்பொழுது நட்புறவு ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மொரோக்கோவின் மன்னர் வணிக ஒப்பந்தங்களுடன் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அக்டோபர் 28 திங்கட்கிழமை அன்று மொரோக்கோவில் உள்ள ரஃபாத்தில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ, மொரோக்கோ மன்னர் 6ஆம் முகமது ஆகியோர் முதல் நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பிரெஞ்சு நிறுவனமான அல்ஸ்டாமிடம் அதிவேக ரயில்களை வாங்குவதற்கு மொரோக்கோ ஒப்புதல் அளித்திருக்கிறது. எமனுவல் மேக்ரோனின் அரச பயணத்தின் பொழுது மொரோக்கோவில் கையெழுத்திடப்பட்ட வணிக ஒப்பந்தங்களில் இதுவும் ஒன்றாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு நாடுகளும் பல ஆண்டுகால ராஜதந்திர பதட்டங்களில் இருந்து தற்பொழுது விடுபட்டிருக்கின்றன. கடந்த 3 ஆண்டுகளில் பாரிஸுக்கும் ரஃபாத்துக்கும் கடினமான உறவு இருந்து வந்தது. குறிப்பாக குடியேற்ற பிரச்சனைகள் மற்றும் மேற்கு சகாராவின் சர்ச்சைக்குரிய பிரதேசம் சர்வதேச சமூகம் மொரோக்கோ என அங்கீகரிக்க விரும்பியிருந்தது. மொரோக்கோவின் போட்டியாளரான அல்ஜீரியாவை கோபப்படுத்துவதை தவிர்ப்பதற்காக ஓர் இறுக்கமான நடவடிக்கைக்கு பின்னர் ஜூலை மாதம் மேற்கு சகாராவில் மொரோக்கோவின் நிலைப்பாட்டை மேக்ரோ ஆதரித்திருந்தார். இது நல்லிணக்கத்திற்கு வழிவகுத்திருந்தது. மேக்ரோ ஒரு டசன் அமைச்சர்கள் மற்றும் சுமார் 40 வணிக நிர்வாகிகளுடன் மொரோக்கோவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஒரு வெளிநாட்டு விருந்தினருக்கு ஓர் அரிய மரியாதைக்குரிய வகையில் மொரோக்கோ அரச மாளிகையில் ஒப்பந்தம் கையொப்பமிடும் விழாவுக்கு முன்னர் திங்கட்கிழமை அன்று விமான நிலையத்தில் மேக்ரோ, பிரான்சின் முதல் பெண்மணி பிரிஜிட் மேக்ரோ ஆகியோர் வரவேற்கப்பட்டார்கள். மொரோக்கோவின் ரயில் இயக்குநர்களாக இருக்கின்ற ONCF மற்றும் பிரான்சின் அல்ஸ்டோம் ஆகியவற்றுக்கு இடையே 12 அதிவேக பெட்டிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் பிரான்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மொரோக்கோ 2030ஆம் ஆண்டளவில் ஏற்கனவே இருக்கும் பாதையை தெற்கே உள்ள மராகேச்சுக்கு விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்கின்றது. பிரெஞ்சு எரிசக்தி நிறுவனங்களான ENGIE, EDF என்பன எரிசக்தி துறையில் விரிவாக்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. அதே நேரத்தில் டோட்டல் எனர்ஜியும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கப்பல் நிறுவனமான CJM மொரோக்கோ துறைமுக முனையத்தில் முதலீடுகளை அறிவித்திருக்கின்றது. இரு தரப்புக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் 10 பில்லியன் யூரோவுக்கு மேல் பெறுமதியானவை என பிரெஞ்சு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட குழுவினரின் மொரோக்கோவுக்கான இந்த விஜயம் குடியேற்றம் தொடர்பான பதட்டங்களை தீர்க்கும் என்று பிரான்ஸ் நாடு நம்புகின்றது. மொரோக்கோ போன்ற நாடுகளுக்கு பிரான்சில் தேவையற்ற குடியேற்றவாசிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற வலதுசாரி கட்சிகளின்
அழுத்தத்தின் கீழ் அரசாங்கம் இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வட ஆப்பிரிக்க ராஜ்யத்தின் தலைவர்களை சந்தித்து வர்த்தகம், காலநிலை மாற்றம் மற்றும் குடியேற்றம் தொடர்பான கூட்டாண்மை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேக்ரோ ரஃபாத்திற்கான 3 நாள் பயணத்தின் பொழுது மன்னர் ஆறாம் முகமது, பிரதமர் அஜீஸ் அகன்னோச் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவதுடன் மொரோக்கோ நாடாளுமன்றத்திலும் உரையாற்றுகிறார். மேக்ரோ பிரான்சின் நீண்டகால பொது நிலைப்பாட்டை மாற்றி சர்ச்சைக்குரிய மேற்கு சகாராவுக்கான மொரோக்கோவின் சுயாட்சி திட்டத்தை ஆதரித்த சில மாதங்களுக்கு பின்னர் இந்த பயணம் மிக சுமூகமாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ரஃபாத் முழுவதும் பிரெஞ்சு கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன. பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேனியே சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பிரான்ஸ் நாடாளுமன்றம் வரவு செலவு திட்ட ஆய்வு திருத்தங்கள் தொடர்பில் சூடுபிடித்திருக்கும் இந்த வேளையில் பிரதமர் வைத்தியசாலையில் ஒரு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த தகவலை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அவர்களே ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அக்டோபர் 26ஆம் தேதி சனிக்கிழமை கழுத்து தோள் பட்டையில் சத்திர சிகிச்சை அவருக்கு நடைபெற்றுள்ளது. தற்பொழுது வைத்தியசாலையில் இருந்து அவர் மெக்டிங்கோனுக்கு திரும்பியுள்ள பிரதமர் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பார் என்றும் ஏற்கனவே அறிவித்தல் வெளியாகியிருந்தது. அதற்கமைய செவ்வாய்க்கிழமை அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெற்றிருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வாசிப்பு கடந்த வாரம் முழுவதும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் 2 நாட்கள் இடைவெளிக்கு பின்னர் திங்கட்கிழமை மீண்டும் வரவு செலவு திட்ட வாசிப்புகள் திருத்தங்கள் தொடங்கியுள்ளன. இந்த இடைவெளியின் பொழுதே பிரதமருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் மிஷேல் பேனியே தற்பொழுது குணமடைந்திருப்பதாகவும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஆகிய நாட்களில் அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் நேரடியாக கலந்து கொள்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வியாழக்கிழமை நடைபெறுகின்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு இவரே தலைமை தாங்க இருக்கிறார். எலிசே அரண்மனையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற அரசியலமைப்பின் 49.3வது பிரிவு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் பல நாட்களாக நடைபெறுகின்ற விவாதங்களையும் திருத்தங்களையும் முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் 49.3 பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை வாக்கெடுப்புக்கு உட்படுத்தினால் அரசாங்கம் தோல்வியையே சந்திக்கும் என்பதனால் 49.3 பயன்படுத்த அரசாங்க தரப்பு விரும்புகின்றது.
2023, 2022 ஆண்டுகளில் பிரதமராக விளங்கிய எலிசபெத் போர்ன் மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய இந்த அரசியலமைப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவதில் பிரதமர் மிஷேல் பார்னியர் பின்னிற்கின்றார் என்ற கருத்தும் நிலவி வருகின்றது. அரசாங்கத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக பின்னடைவுகள் ஏற்பட்டு வருகின்ற நிலையில் 49.3 பயன்படுத்தியே வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் அடிப்படை சம்பளம் சிமிக் நவம்பர் 1 முதல் அதிகரிக்கின்றது. குறைந்தபட்ச ஊதியம் 2% உயர்த்தப்படுகின்றது என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அடிப்படை சம்பளம் சிமிக் மாதத்திற்கு 1801 யூரோ 80 சொந்தமாக உயர்வடைகின்றது. வாரத்திற்கு 35 மணி நேர பணி 1426 யூரோ 30 சொந்தமாக ஊதியம் இருக்கும். இந்த மாற்றங்கள் குறித்து சர்வீஸ் பப்ளிக் பிரான்ஸ் உங்களுக்கு அறிய தந்திருக்கிறது. வளர்ச்சிக்கான தொழில்துறை குறைந்தபட்ச ஊதியம் சிமிக் வழக்கமாக ஜனவரி 1 அதிகரிப்பது வழக்கம். ஆனால் இம்முறை நவம்பர் 1 இருந்து இந்த ஊதிய அதிகரிப்பு நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக அரசாங்க தரப்பில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன. அக்டோபர் 24 அன்று வெளியிடப்பட்ட அரச வர்த்தமானியில் நவம்பர் 1 முதல் இந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நிகரமாக 1426 யூரோ 30 சொந்தமாக இருந்த ஊதியம் 2% அதிகரிப்பினால் 1801 யூரோ 80 சொந்தமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு லா ஷப்பல் MP ராஜா ஜுவல்லரி தமது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் தங்க பரிசில் தீபாவளி வரை தங்க நகைகள் தெரிவு செய்யும் ஒருவர் அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்யப்பட்டு தங்கம் பரிசளிக்கப்படவுள்ளார். தீபாவளி வரை தங்க நகைகள் தெரிவு செய்யும் ஒவ்வொருவருக்கும் பட்டுச் சேலை பரிசளிக்கப்பட உள்ளது. MP ராஜா ஜுவல்லரி, லா ஷப்பல். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ. பிரான்ஸ் நவம்பர் 1 முதல் தனது எல்லைகளில் தற்காலிகமாக சோதனைகளை மீண்டும் அறிமுகப்படுத்துகின்றது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சில எல்லை கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்றன. குறிப்பாக பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி, இத்தாலி, லக்சம்பர்க், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் நவம்பர் 1 முதல் கடுமையான எல்லை சோதனைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தப் போவதாக பிரான்ஸ் அறிவித்திருக்கின்றது. இந்த எல்லை சோதனைகள் முதல் கட்டமாக 6 மாதங்கள் நீடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஷெங்கேன் பகுதியில் உள்ள நாடுகளுக்கு இடையே எல்லைகள் பெயரளவில் திறந்திருக்கும். ஆனால் அந்த நாடுகள் தற்காலிகமாக எல்லை சோதனைகளை மிகவும் கடுமையாக நடைமுறைப்படுத்தும் என்று எல்லை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். இது பற்றி பிரான்சின் சமீபத்திய அறிவிப்புகளும் இதனையே தெளிவுபடுத்துகின்றன. பாரிஸில் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து 2015 டிசம்பரில் சோதனைகள் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டன. அப்பொழுது இருந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக் உட்பட
பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏறத்தாழ 20 நீடிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. பிரான்ஸ் ஐரோப்பிய ஆணையத்திடம் இது பற்றி அறிவித்திருக்கிறது. சமீபத்திய நடவடிக்கை தற்போதைய எல்லை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் நீடிப்பாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. 2015 முதல் நடைமுறையில் உள்ள இந்த சோதனைகள் புதுப்பிக்கப்படுவதாக பிரெஞ்சு உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். பிரான்சின் எல்லை கட்டுப்பாடுகளை நீடிப்பது குறித்த சமீபத்திய அறிவிப்பு பெல்ஜியம் போன்ற அண்டை நாடுகளில் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நாடுகளில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பிரான்ஸ் எல்லையை கடக்கின்றார்கள். அதாவது பிரான்சில் இருப்பவர்கள் பெல்ஜியத்திலும், பெல்ஜியத்தில் இருப்பவர்கள் பிரான்சிலும் பணியாற்றுகின்றார்கள். பெல்ஜிய போக்குவரத்து கூட்டமைப்பு ஃபெபெட்ரா எல்லை சோதனை தொடர்பாக தமது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. எல்லையை தாண்டி பிரான்சுக்குள் நுழையும் மக்கள் தங்கள் அடையாள ஆவணங்களை எடுத்து வர வேண்டும். எல்லை காவலர்கள் விரிவான சோதனைகளை செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய கடவுச்சீட்டு, ஐரோப்பிய ஒன்றிய நாட்டில் இருந்து தேசிய அடையாள அட்டையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் அவர்கள் கைகளில் எடுத்து வர வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. விசா தேவையான ஐரோப்பிய ஒன்றியத்தில் அல்லாத குடிமக்கள் தங்கள் கடவுச்சீட்டு அல்லது ஐரோப்பிய நாடு வழங்கிய வதிவிட அனுமதி பத்திரம் அல்லது விசாவை எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி, இத்தாலி, நோர்வே, ஸ்லோவேனியா, ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் தங்கள் எல்லைகளில் உள்கட்ட சோதனைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. மேலும் நெதர்லாந்து நவம்பர் மாத இறுதியில் இருந்து அதை பின்பற்றுவதாக அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக பிரிட்டன் நாட்டவர்கள் 6 மாதங்களில் அதிகபட்சமாக 90 நாட்கள் மாத்திரமே பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தங்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்